சொல்றதை தான் செய்வாரு, செய்யறதை தான் சொல்லுவாரு. என்னோட கடவுள் எதை சொன்னாரோ அதை செய்வாரு, செய்யறத மாத்திரம் தான் சொல்லுவாரு, சொன்னதை எல்லாம் செய்வாரு. ஆனா சில நேரத்துல எக்ஸ்ட்ராவா போனஸாவும் செஞ்சிருவாரு. இப்போ நீங்க எந்த ஒரு சாபத்துக்குரிய காரியத்துல இணைக்கப்படல, உயிர் தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க அவரோடு இணைக்கப்பட்டதை நினைக்க உங்களுடைய சாபம் உங்களிடத்திலிருந்து துண்டிக்கப்படும். ஏன்னா உங்களுடைய இணைப்பு அப்படி, உங்களுடைய பிறப்பு அப்படி. தேவனால் பிறந்தவன் எல்லாம் உலகத்தை ஜெயிப்பான். சொல்லுங்க, நீங்க கடனோடு இணைக்கப்படல, பிரச்சனைகளோடு இணைக்கப்படல, சாபத்தோடு இணைக்கப்படல, பாவத்தோடு இணைக்கப்படல. ஆனா மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகின்ற அந்த ஜீவனின் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பெட்டர் திங்ஸ், ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மேன்மையான காரியங்களை பேசிச்சு. இவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா இருக்கணும், இவன் குடும்பம் நல்லா இருக்கணும், இவன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இவன் ஆசீர்வதிக்கப்படணும்னு. ஒரு ரத்தம் பல ரத்தங்கள், நீங்கள் சபிக்கப்படணும் பேசுகிற வேளையில உங்களால் மரித்த கிறிஸ்து, உங்களால் அடிக்கப்பட்ட கிறிஸ்து, நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அந்த ஒவ்வொரு ரத்த துளிகளும் 360 முறை, அதாவது யூத கேலண்டர்ல ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு துளியும் உனக்காக நன்மையை பேசிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய அக்கிரமங்களுக்காய், என்னுடைய சாபங்களுக்காய் அடித்தார் என்று சொல்வதுதான் வெளிப்பாடு. சோ கிறிஸ்து மரித்தார் என்றதுல வெளிப்பாடு இல்ல, கிறிஸ்து எனக்காக தான் மரிச்சாருன்னு தான் வெளிப்பாடு. அவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர் உங்களையும் உயிரோடு எழும்ப செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஓ, என்னுடைய ஆவியை உங்கள் மேல் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். சொல்லுங்க, நான் உயிர் அடைஞ்சிருக்கிறேன். இந்த நாள் நீங்க மரித்த நாள் கிடையாது. சிலவங்க சொல்லுவாங்க, என்னோட வாழ்க்கை செத்து செத்து பழைக்கிற மாதிரி இருக்குன்னு. இங்க சொல்லுவாங்களா? மலேசியால கேட்டிருக்கீங்களா? நீங்க அதுல பாதி உண்மை இருக்கு. ஒரு வாட்டி செத்துட்டீங்க, அதுதான் குட் ஃப்ரைடே நடந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாவே கிடையாது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க உயிரோடு எழும்பின கிறிஸ்துவோடு உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உயிரடைவீர்கள். உங்களுடைய குடும்பம் உயிரடைய போகிறது. மரித்து போன காரியங்கள் இந்த காலை வேளையில உயிரடைதுன்னு சொல்றேன். மரித்து போன சரீரங்கள் உயிரடைதுன்னு சொல்றேன். ஏன்னா கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறபடினால எல்லாம் உயிரடையும் இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் தடை இல்லை. ஒரு தடையை வச்சாங்க. இயேசுவை அடக்கம் பண்ணும் பொழுதே ஒரு பெரிய கல்லை போட்டு வச்சாங்க. அந்த கல்லை வைத்தவர்கள் முத்திரையும் போட்டார்கள். ஒரு பெரிய தடை மாதிரி இருந்துச்சு. ஆனா 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு எழும்பும் பொழுது அந்த கல் புரட்டப்பட்டது. ஓ, முத்திரைகள் உடைக்கப்பட்டது. உங்களுக்கு எதிராக இருக்கிற கல், ஹல்லேலூயா, அந்த கண்மலையான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஓ ஹல்லேலூயா, உங்கள் கல்கள் திறக்கப்படுகிறது, முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க கடவுள் பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதினாரு. அப்ப என்னாச்சு? நல்ல சத்தமா பேசணும். திரும்ப வெளிச்சம் உண்டாகுன்னு சொல்வாரு. அப்ப என்னாச்சு? அப்போ எல்லாத்தையும் செய்யும் பொழுது அவருக்கு எந்த எதிர்ப்புமே கிடையாது பாருங்களேன், சிருஷ்டிக்கும் பொழுது. ஆனா மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பும் பொழுது சத்ரு என்ன பண்றான்? எல்லா விதமான காரியங்களையும் காட்டி எப்படியாவது உயிரோடு எழும்பாதபடிக்கு பண்ணணும்னு ஒரு அழுத்தத்தை கொண்டு வரான் பாருங்க.
ஆனா அந்த அழுத்தத்தை எல்லாம் கர்த்தர் தகர்த்தெறிந்து உயிரோடு எப்படி எழும்பினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான அழுத்தங்கள், எல்லா விதமான கற்களையும் கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே புரட்டி போடுகிறார். ஹல்லேலூயா. மரித்து போய் பல நாட்கள் ஆயிருக்கலாம், ஆனா எல்லாம் உயிரோடு எழும்புகிறது. மரித்து போன எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. சொல்றதை தான் செய்வாரு, செய்யறதை தான் சொல்லுவாரு. இந்த டயலாக் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். சொன்னதை தான் செய்வாரு, செய்யறது தான் சொல்லுவாரு. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, என்னோட கடவுள் எதை சொன்னாரோ அதை செய்வாரு, செய்யறத மாத்திரம் தான் சொல்லுவாரு, சொன்னதை எல்லாம் செய்வாரு. ஆனா சில நேரத்தில் எக்ஸ்ட்ராவா போனஸாவும் செஞ்சிருவாரு. நினைப்பதற்கும் வாஞ்சிப்பதற்கும் அதிகமாய் அவருக்கு கூட கொடுத்து தான் பழக்கம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கூட கொடுக்கிறவர், பிள்ளையே கொடுத்தவர் மற்றவளை கொடுக்காம இருப்பாரா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ஒரு வெளிப்பாடோடு நாம் உள்ளார போனோம். இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல சும்மா மரித்து போன மாதிரி உட்காரக்கூடாது, உயிரோடு எழுந்தவன் மாதிரி உட்காரணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் உயிரோடு எழும்பப்பட்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, அழகா இருக்கும் அந்த அதிகாரம்லாம். ரோமர் புஸ்தகம் எங்க இருக்கு? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பரவாயில்ல. ரோமர் 6:4 பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் போது நானும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க இப்ப எதுல இருக்கல? மரணத்தின் சாயல்ல மாத்திரம் கிடையாது, நீங்க கிறிஸ்துவோடு மரித்தீர்கள், ஆனா இப்போ உயிரோடு எழுப்பப்பட்டீர்கள். இப்ப எதோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? உயிரோடு எழுந்த கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க கடனோடு இணைக்கப்படல, பிரச்சனைகளோடு இணைக்கப்படல, சாபத்தோடு இணைக்கப்படல, பாவத்தோடு இணைக்கப்படல, ஆனா மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகின்ற அந்த ஜீவனின் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சோ அப்படி உங்களுடைய இணைப்பு, அப்படி சொல்லுவாங்கல்ல, இவன் வேலைக்கு ஆக மாட்டான் ஏன்னா அவன் பிறப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா என்ன சொல்லுவாங்க, அவன் அப்பாவும் சரியில்லை, இவனும் சரியில்லை, குடும்பமே இப்படிதான். ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு புது குடும்பத்தோட இணைக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்க அப்பா சரியில்லைன்னு எவனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் உங்களுடைய அப்பாவா இருக்கிறார். அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களை பிரிக்கவே முடியாது. பவுல் சொல்றாரு, மரணமோ வியாதியோ வியாகுலமோ எவன் உன்னை பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிப்பவன் யார்? அப்ப நீங்க எந்த ஒரு சாபத்துக்குரிய காரியத்தில் இணைக்கப்படல, உயிர் தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க அவரோடு இணைக்கப்பட்டதை நினைக்க நினைக்க உங்களுடைய கேன்சர் உங்களிடத்திலிருந்து துண்டிக்கப்படும், உங்களுடைய சாபம் உங்களிடத்திலிருந்து துண்டிக்கப்படும். ஏன்னா உங்களுடைய இணைப்பு அப்படி, உங்களுடைய பிறப்பு அப்படி. தேவனால் பிறந்தவன் எல்லாம் உலகத்தை ஜெயிப்பான். ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சுன்னா இப்படி உட்கார மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் யாருங்க? ஜெயிக்க பிறந்தவர்கள். the born to die எல்லாம் நமக்கு கிடையாது, only born to live.
ஹல்லேலூயா. இந்த மரித்தவைகளையும் உயிரோன காரியங்களையும் ஒரு குட்டி இதில் விளக்கலாம். எனக்கு இந்த பழைய ஏற்பாட்டுக்கு போனால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு நிழலாட்டமாக இருக்குது. அதில் இங்கே வந்து புதிய ஏற்பாட்டில் அதை அடிக்கடி கம்பேர் பண்ணுவார். அந்த பவுல் ஸ்டைல் ப்ரீச்சிங் வந்து அதுதான். உடனே பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டு ஒரு இதை காட்டிட்டு இதோ இது கிறிஸ்துவுக்குள் நடந்துச்சுன்னு. எத்தனை பேருக்கு பவுல் பிடிக்கும்? ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகவும் 14ஆம் அதிகாரம். இந்த லேவியராகம் புஸ்தகம் வந்து 1 to 7 வரைக்கும் காணிக்கைகள் பலிகளை பற்றி பேசுகிற புஸ்தகம். 8, 9 பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் அபிஷேகம் அவங்களுக்குரிய முறைமைகளை பற்றி பேசுகிற புஸ்தகம். இந்த 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தனி அதிகாரம் எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு தோல் வியாதி உள்ளவன், அதாவது என்ன சொல்றாங்க, தோல் வியாதி. அவங்க சொல்றது என்னது? லெப்ரசி. லெப்ரசினா என்னன்னு தெரியுமா? தமிழ்ல என்னது? குஷ்டரோகம். குஷ்டரோகம் வந்து என்ன மாதிரி டிசீஸ்? தோல்ல வர்க்க வியாதியோட ஒரு பேர் தான் குஷ்டரோகம். அப்போ ஒருத்தன் தோல் வியாதியில இருக்கிறவனுக்காக அவனுக்கு என்ன விமோச்சனம் எழுதியிருக்கு. இப்படி சொல்லலாமா? தோல் வியாதிக்கு இன்னொரு பேர் என்னது? ஆதாம் ஏவாள் அந்த இடத்துல முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்களா ஒரு ட்ரெஸ் தயாரிச்சாங்க. முதல்ல உலகத்திலே சாலட் ட்ரெஸ்ஸிங் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. சாலட் ட்ரெஸ் போட்டாங்க. கரெக்டா? புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் ஒன்று ரொம்ப கஷ்டம். பாருங்க, எதனாலனா எல்லாமே அந்த தோல்ல தான் பிரச்சனை. பாருங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு மறைவிடம் தேவைப்பட்டது. அதனால அவங்க இது பண்ணாங்க. கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரு, நம்ம அதுக்கு போல. ஆனா என்னன்னா, இங்க ஒரு தோல் வியாதி இருக்கிறது. அதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம், ஒருவன் நீதியில் குறை உள்ளவனாய் இருக்கிறான். எதற்கு சமம்? அந்த தோல் வியாதிக்கு நீதியில குறை உள்ளவனாய் இருக்கிறான். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், அந்த மகன் ஓடி வந்த உடனே என்ன பண்றாரு? அவர் முதல்ல கட்டி பிடிச்சி ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு என்ன போட்டு விடுறாரு? அவர் தோலுக்கு ஒரு ஆடை. அப்போ நீதியின் குறை உள்ளவர்களுக்கு ஒன்று தேவைப்படுது. ஸோ இதை குஷ்டரோகம்னு பார்க்கலாம். ஆனால் நீங்க புதிய வெளிப்பாட்டின் கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது, ஒருத்தன் நீதியின் குறை உள்ளவனை எப்படி கர்த்தர் ரட்சிக்கிறார், அந்த இடத்துல எப்படி ஒரு 2 பறவைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒன்னு மரிக்கிறது, இன்னொன்னு பறக்கப்படுகிறது, உயிரோடு பறக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இந்த பறவை கதையெல்லாம் தெரியுமா? தெரியாது. காடை தெரியுமா? ஒன்லி சிக்கன் தானே இங்க. பாருங்க, நம்ம சிக்கன் ஆளுங்க வந்திருக்காங்களா? கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க. பாருங்க, அப்ப 14ஆம் அதிகாரத்தை குயிக்கா நம்ம படிக்க போறோம். 16 இருந்து 1 9 வரைக்கும், இல்ல 7 வரைக்கும் படிப்போம். யாரும் மைக் வச்சிருக்கீங்களா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்து பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியன் இடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதியை சொஸ்தமாயிற்று என்று கண்டாள். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண் பண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்ல சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுரு கடையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளில் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து, குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே போதும். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் கவனிச்சிங்க? இதில் என்ன சொல்லுதுன்னா, உங்க தமிழ்ல சொல்லவா? அப்ப புரியுமா கொஞ்சம்? இதில் எத்தனை குருவி பத்தி பேசுறாங்க? சத்தமா சொல்லணும், சத்தம் வராது. பின்னாடியிலேருந்து எனக்கு சத்தம் கேட்கணும். எத்தனை குருவி?
2க்கு மலாயில என்ன? இந்த மாதிரி இது சொல்றீங்களா நல்லா சத்தமா? அந்த மாதிரி சொல்லணும். ஓகே. ஒருத்தன் குஷ்டரோகி இருக்கான். அவன் என்னன்னு சொன்னேன்? நீதியில் குறைவுள்ளவன். அவனை அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எந்த இடத்துல வைப்பாங்கன்னா, பாளையத்துக்குள்ள வைக்க மாட்டாங்க, பாளையத்துக்கு வெளியிலே வைப்பார்கள். அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட ஜனமாய் வெளியில வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த ஆசாரியர் போய் அவர்களை சந்தித்து இந்த முறைமைகளை நடப்பிப்பார். அவர் பாளையத்தோட பார்டருக்கு இதை செய்வார். ஆனா இங்க கவனிங்க, இவங்களை மனிதர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த காடையும் மன்னாவையும் தேவன் கொடுக்கும் பொழுது பாளையத்துக்குள்ளவங்க இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் கொடுக்கல பாருங்க, பாளையத்துல வெளியில இருக்கிற மற்ற மக்கள், இந்த மக்களுக்கெல்லாம் மன்னாவையும் காடையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. சபையில இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் அவர் கடவுள் கிடையாது, சபையில இல்லாதவங்களுக்கும் அவர் தான் கடவுள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் இரட்சகர் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து. நல்லோருக்கும் அவர் தான் கடவுள், தீயோருக்கும் அவர் தான் கடவுள். ஆனா நீங்க அவரை எப்ப ஏத்துக்கொண்டுறீங்களோ, அவர் உங்களுக்கு கடவுள் மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு அப்பாவா ஆற்றப்படுகிறார். பாருங்க, ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நீங்க சொல்லலாம், நான் பாவியா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு. நீங்க யாருன்னு சொல்றது முக்கியம் இல்ல, அவர் உங்களை பற்றி என்ன சொல்கிறாரோ அதுதான் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வெளியில இருக்கிறவனை மக்கள் புறக்கணித்து வைத்தார்கள், ஆனால் தேவன் ஒருபோதும் அவர்களை புறக்கணிக்கவில்லை. அவர்களுக்கு வேண்டிய மன்னாவையும் காடையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்படியே நம்ம பார்க்கிறோம், அங்க 2 குருவி இருந்துச்சு. அதுல இன்னொரு ஐட்டம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அப்புறம் என்ன எடுத்துட்டு வர சொல்றாங்க, ஒரு 2 சுத்தமான 2 குருவிகள், கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பியும் வாங்கி வர கட்டளை இட்டான். சொல்லுங்க, என்னென்ன ஐட்டம் இருக்கு? 2. தம்பி பேசணும்பா. 2. அப்புறம் கேதுரு கட்டைகள், சிவப்பு நூல், ஈசோப்பு, இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மண் பாண்டம் இருக்கு. மண் பாண்டம் எத்தனை இருக்கு? மண் பாண்டம் இருக்கு, 2 குருவி இருக்கு, கேதுரு கட்டை இருக்கு, சிவப்பு நூல், அப்புறம் ஈசோப்பு இருக்கு. சோ இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. வந்துட்டு இங்க ஒரு காரியத்தை நடக்க போகுது. என்ன சொல்றாருன்னா, ஒரு குருவிய கொன்னுருன்றாங்க. ஒரு குருவிய கொன்னுறணும். அந்த கொன்ன குருவியோட ரத்தத்தை அந்த பாண்டத்துல, மண் பாண்டத்துல போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த குருவியுடைய ரத்தம் எல்லாம் மண்பாண்டத்துல இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, இந்த கேதுரு கட்டை இருக்குல்ல அதையும் போடு, சிவப்பு நூலையும் போடு, அதெல்லாம் ஈசோப்பையும் போட்டுட்டு அந்த உயிரோடு இருக்கிற குருவிய அதுக்குள்ள முக்கி எடுத்து பறக்க விட்டுறாங்க. ஒன்னு மரிச்சிச்சு, இன்னொன்னு வெளியில பறந்து விடுதலையோடு போனது. இதை எப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, அப்போ இந்த முறைமையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலான்றது தான் பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த குருவியை ஆசாரியன் சாகடிக்கல. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, யார் கொல்லணுமா? அந்த தோல் வியாதிப்பட்ட மனுஷன் தான் அந்த குருவிய கொல்லணும். எப்படி? யார் கொல்லணும்? அந்த குஷ்டரோகி தான் அந்த ஒரு குருவிய கொல்லணும். அப்போ அவன் கொல்றானே தவிர யார் குறையல, அத இவர் கொல்லல. யார்? ஆசாரியன். சோ கிறிஸ்து மரித்தார்ன்றதுல வெளிப்பாடு இல்ல, கிறிஸ்து எனக்காக தான் மரிச்சாருன்னு தான் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய அக்கிரமங்களுக்காய், என்னுடைய சாபங்களுக்காய் அடித்தார் என்று சொல்லுவதுதான் வெளிப்பாடு.
பாருங்க, அந்த குருவி வந்து யாரு கொன்னான்? அவன் தான் கொன்னான். அப்போ அவனுடைய தேவைக்கான மருந்து அந்த குருவியினுடைய மரணத்தில் இருந்தது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போ அந்த குஷ்டரோகி அந்த குருவியை கொல்லும் பொழுதே அவனுக்கு தெரியும், எதுவுமே செய்யாத பாவமே அறியாத அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ நீதியே அறியாத நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். கதியை தட்டி நல்லா விசில் அடிச்சிருக்கணுமே. ஹல்லேலூயா. அப்போ பாவம் அறியாத அந்த குருவி எப்படி அந்த நீதியின் குறைபாடில் உள்ளவனால் கொல்லப்பட்டதோ, நமக்காக எனக்காக கிறிஸ்து கொல்லப்பட்டார். சொல்லுங்க, யூதர்கள் கொன்னாங்க. அவங்க கொன்னது யாரு? நம்ம தான். குஷ்டரோகி கொன்னால. இப்ப யாரு கொன்னா? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக, நம்மளோட தரித்திரத்துக்காக அவர் மரணத்துக்குள் உட்பட்டார். அப்ப பாருங்க, அப்போ அந்த தண்ணி வந்த உடனே இந்த ரத்தம் வந்து அந்த பானையில போடுறாங்க. அந்த மண்பாண்டம் எதுக்கு சமனா? பவுல் எழுதுறாப்புல, இப்போ போய் அதை போய் பண்ணி வியாக்கியானம் பண்றதுக்கு நேரம் இல்லை. மண்பாண்டம் போன்ற சரீரம், நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கு? மண்பாண்டம். அப்போ கிறிஸ்து மரித்த அப்போ நம்மளுடைய சரீரத்திலையும் ஒரு மரணம் ஏற்படுகிறது. முந்தி அக்கிரமத்திலும், எபேசியர் 2:1, முந்தி அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த உங்களை தான் அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் மரணம் நடக்கும் பொழுது நீங்க கிறிஸ்துவை விசுவாசத்தபடியினால உங்களுடைய பழைய மனிதன் மரித்தான். ஹல்லேலூயா. பழைய பாவ சுபாவங்கள் எல்லாமே மரிச்சு கிடக்கு. நீங்க அந்த பழைய மனிதன் அல்ல. அதனாலதான் பவுல் எழுதும் போது இப்படியாக எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதானன. அப்போ உங்களுடைய சரீரத்துல, உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற பழைய சாயலில், ஆதாமின் சாயலில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அது குட் ஃப்ரைடேயோட மரிச்சிருச்சு. இன்றைய நாள்ல புதிய காரியங்கள், புதிய சிருஷ்டியின் மகிமைகள், புதிய சிருஷ்டியின் தன்மைகள் வெளிப்பட்டே ஆக வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அப்போ இந்த மண்பாண்டத்துல இந்த குருவியை, மரிச்ச குருவியை, சாகடிச்சு போட்ட குருவியை போடும்போது என்ன ஒழுகும்? சொல்லுங்க கொஞ்சம். சத்தம் சத்தம் சத்தம். அப்போ அங்க என்ன வருது? ரத்தம். ரத்தத்தை அப்படியே கொஞ்ச நேரத்துல வச்சீங்கன்னா அதுல இருந்து என்ன ஆகும்? ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்குமா? கறியெல்லாம் செஞ்சா சிலவங்களாம் என்ன மாட்டாங்க, சில கறி சாப்பிட மாட்டாங்க. அப்படிதானம்மா? சில கறி சாப்பிட மாட்டாங்க. எதனால? அதுல இருந்து ஒரு ஸ்மெல், பேட் ஸ்மெல். பாவத்தில் அந்த குஷ்டரோகி கிட்ட இருந்து என்ன வருது? ஒரு பேட் ஸ்மெல். நம்மளுடைய பாவத்துல இருந்து வருது. என்னது? ஒரு ஸ்மெல் எல்லாம் வரும். ஆனா அவனுக்கு அந்த குற்ற மனசாட்சி எப்படி நீக்கிறாருன்னா என்ன சொல்றாரு? கேதுரு மரத்தை அதை என்ன பண்ண சொல்றாரு? போட சொல்றாரு. அந்த கேதுரு மரத்தோட தன்மை எப்படி சொல்லணும்னா, எத்தனை பேருக்கு தேக்கு மரம் தெரியும்? தெரியாது. இங்க மலேசியால இல்ல. டீக்வுட். என்ன மரத்துக்கு உங்க ஊர்ல என்ன மரம் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. நல்லா இந்த உங்க ஊர்ல இருக்க மரம், இந்த மரத்துல செஞ்சா ரொம்ப நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது மரம் இருக்கா? கொராண்டியா பாஸ்டர்? மராந்தி அப்படி நினைச்சுக்கோங்க. இது ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா, இந்தியால இருந்தீங்கன்னா தேக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியால இருந்தீங்கன்னா என்னப்பா மரம்? அங்கே தேக்கு இருக்கா? பரவாயில்ல, சோ எந்த மரம் உங்களுக்கு தெரியுதோ, எந்த மரம் நீடூடி வருமோ அந்த மரத்தை நினைச்சுக்கோங்க. அப்போ இந்த கேதுரு மரத்தை
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீக்குட் நான் சொல்கிற மரம் இருக்குது பாருங்க, 100 வருஷம் வருதுன்னா இந்த கேதுரு மரத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து நிறைய நாள் நிற்குமா. அநேக பேர் சொல்கிறாங்க இந்த கேதுரு மரத்தில் தான் சிலுவை செய்யப்பட்டது, சிலுவையின் மரம் அவர்கள் செய்தார்கள். இந்த மரத்தோட தன்மையை நான் கொஞ்சம் சொல்கிறேன். அந்த காலத்தில் அந்த ஆசாரியர்கள்லாம் பலிகளை செலுத்தும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எரிப்பாங்க. பலிகளை கொண்டு வந்து ஆடு மாடு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க. அதுக்கு அப்போ எரிக்கும் போது ரொம்ப ஸ்மெல் வரும், அப்படி தானே? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேதுரு மரத்தை போடுவார்கள். போட்டு அதுலேருந்து எரிக்கும் பொழுது இந்த கேதுரு மரத்தின் நற்வாசனை, நற்கந்த வாசனை இந்த மரணத்தின் விளைவினால ஏற்பட்ட அந்த அந்த கோழி ஆடு மாடு அதோட ஸ்மெல்ல என்ன பண்ணிருமா, அந்த கெட்ட நாற்றத்தை இந்த நற்கந்த வாசனை ஓவர்டேக் பண்ணிருமா. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பேட் ஸ்மெல் வர்றது கிடையாது, இந்த நற்கந்த வாசனை வருகிறது. நான் எங்க போறேன்னு எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ அந்த பாவியினுடைய காரணத்தினாலே அந்த ரத்தம் சிந்தப்பட்டபடியினால அங்க வந்து ஒரு ஸ்மெல் வரணும், அவன் மேல இருக்க நாற்றம் இருக்கணும், அவன் மேல இருக்கிற குற்றங்களை வண்டு ஆகணும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த கல்வாரியிலே மரித்தபடியினால அந்த கேதுரு கட்டை அங்க போட்டபடியினால ரத்தத்தின் ஸ்மெல்லுக்கு பதிலாக அவருடைய ஆவியானவரின் வாசனை, ஓ நற்கந்த வாசனை உங்களிலே வீசுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க மரித்து போன காரியங்களில் அல்ல, உயிர் தெழுந்த கிறிஸ்துவனோட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நீங்க ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போக தேவையில்ல. என் குற்றத்தை நிவர்த்தி செய்திருக்கிறார், அவர் ஜீவ பலியாய் எனக்காக ஒப்பு கொடுத்தார்னு வெளிப்பாடுல இருக்கும் பொழுது அவருடைய கிறிஸ்துவின் நற்கந்த வாசனை உங்களிலிருந்து வெளிப்படும். ஏன்னா அந்த கேதுரு மரம் உள்ளே போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு இது வரைக்கும்? ஸோ இது வரைக்கும் எத்தனை குருவி இருந்துச்சு? அதில் ஒன்று என்ன பண்ணாங்க, யார் கொண்டாங்க? குஷ்டரோகி. குஷ்டரோகிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? குறை உள்ளவன். அந்த நீதியின் குறை உள்ளவனுக்காக என்ன ஆயிடுச்சு, ஒரு குருவி செத்தது. அது யாருக்காக செத்தது? அவனுக்காக, நீதியின் குறை உள்ளவன். அதை கொன்னது யார்? நீதியின் குறை உள்ளவன். கிறிஸ்து எதற்காக மரித்தார்? நமக்காக, எனக்காக, உனக்காக மரித்தார். அப்போ அந்த கில்ட்டி கான்சியஸ் இதெல்லாம் எப்படி பழைய வாழ்க்கைக்குரிய பாவ முறைமைகளிலிருந்து வந்த சாபங்கள் எல்லாவற்றையும் என்ன ஆயிடுச்சு, அந்த நற்கந்த கேதுரு மரத்தும் எப்படி போடப்பட்டதோ அதே போல அந்த கல்வாரியின் மூலமாக உங்களுக்கு கிறிஸ்துவின் நற்கந்த வாசனை உங்கள் குடும்பத்தில் வீசுது. ஹல்லேலூயா. அப்போ உங்க குடும்பத்தில் சாவுக்கேதுவான வாசனை அல்ல, நற்கந்த வாசனை. சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தில் நற்கந்த வாசனை. ஏன்னா என்னுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, என்னுடைய சிந்தையில கிறிஸ்துவின் சிந்தை இருக்குது. ஓ, தலை மேல கை வச்சு சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை இருக்குது. எனக்கு இந்த உலகத்தின் சிந்தை அல்ல, கிறிஸ்துவின் சிந்தை. இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்னை உயர்த்தும், என்னை மேன்மைப்படுத்தும், என்னை பாதுகாக்கும், என்னை ஆசீர்வதிக்கும், என்னை வழி நடத்தும். ஏன்னா அந்த கல்வாரியில கிறிஸ்து எனக்காக மரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்போ என்ன பண்றாங்க பாருங்க, இன்னொன்னு எடுத்து போடுறாங்க. என்ன போடுறாங்க பாருங்க, அடுத்தது என்ன போடுறாங்க, அந்த நூல். என்ன நூல் போடுறாங்க? சிகப்பு நூல். இதே மாதிரி ஒரு சிகப்பு நூல் போடப்பட்டது. படிங்க. சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட வாங்கி வர கட்டளையிட்டான். நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். என்ன ஸ்டேஜ்? பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி. போதும், நம்ம போயிடுவோம், வாசனை நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் படிங்க, நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி படிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? என்ன நூல்?
சிகப்பு நூல். இந்த சிகப்பு நூலை கேட்ட உடனே வேற ஒரு சம்பவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது? நான் உங்க கையில கட்டி இருக்கிற சிகப்பு நூலை பற்றி பேசவில்லை. என்ன ஞாபகம் வருது? இன்னொரு இடத்துல எரிகோல யாரு? ராகாப் வீட்டில் என்ன பண்ணாங்க? அந்த வேசியுடைய வீட்டில் என்ன சொன்னாங்க? இந்த சிகப்பு நூல் கட்டப்படும் பொழுது இந்த வீடு தப்பப்படும். உங்களுடைய ரட்சிப்பின் அடையாளம் தான் அந்த சிகப்பு நூல். ஃபர்ஸ்ட் அந்த குருவி உங்களுக்காக மரிச்சிச்சு, அப்புறம் நற்கந்த வாசனை வந்துச்சு. உங்களுடைய ரட்சிப்பின் அடையாளம் அந்த சிகப்பு நூல். ஆவியானவர் கொடியேற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பின் பாத்திரம் இனி உங்களுடைய பாத்திரம் கிடையாது. தாவீது இவனமாய் சொல்லுகிறான், அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் உயர்த்துவேன். உங்கள் அல்ல, இனி நான் அல்ல, இனி கிறிஸ்து. இனி நீங்க கிடையாது, இனி கிறிஸ்து. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தும் பொழுது அந்த கொடி பறக்குது. வெற்றி கொடி பறக்குது. அந்த கொடி பறக்கும் பொழுது சத்ரு உங்கள் எல்லைக்குள் வர முடியாது. ஏன்னா ஒரு கொடி தான் ஒரு தேசத்துடைய நிலங்களை நிர்ணயிக்கிறது. ஒரு கொடி என்ன பண்ணுவாங்க? ஒரு கொடி, ஒரு தேசம் ஆங்கிலேயர் ஆட்சியில இருந்து திரும்ப வேற ஆட்சிக்கு போகும்போது என்ன ஆச்சு? ஆங்கிலேயர் கொடி இறங்கிச்சு, வேற எந்த கொடி ஏறிச்சு? கிறிஸ்துவின் கொடி, ஜெயக்கொடி, சிலுவையின் கொடி, மேன்மையின் கொடி, ஜெயக்கொடி, உன்னத கொடி, பாதுகாக்கும் கொடி, ஆசீர்வதிக்கும் கொடி, மேன்மைப்படுத்தும் கொடி, நீதியின் கொடி. ஓ, சத்ருவை சரிகட்ட ஆவியானவர் கொடியேற்றுகிறார். ஹல்லேலூயா. இது அறிக்கை செய்ய 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 எந்த இடம்லாம் வேற டெரிட்டரி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் கொடி பறக்குது. வெற்றி கொடி. அப்போ அதையும் போட்டாச்சு பாருங்க. அதனாலதான் தாவீது சொல்றான், ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துறேன். உங்களுடைய ரட்சிப்பை உயர்த்துங்க. கர்த்தர் எனக்காக இதை செஞ்சிருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உயர்த்துங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம். அந்த பைத்தியமான காரியம் அவன் சொல்றான் பாருங்க, அதுதான் உங்களுக்கு வைத்தியம். அவனுக்கு பைத்தியம், நமக்கு பாருங்க கவிதையா வருது. அவனுக்கு எப்படியா பைத்தியமா இருக்கான். ஓஹோ, கடவுள் எப்படிப்பா உனக்காக வருவாரு, உனக்காக எப்படி மரிப்பாரு. அவனுக்கு அது பைத்தியமா இருக்கலாம். ஆனா இதை கேட்க 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 எனக்கு வைத்தியம். உடம்புல ஏதோ பண்ணுது, உள்ள அப்படியே வேலை செய்யுது. அது வேலை செய்யறது மாத்திரம் கிடையாது, என்னுடைய உறுப்புகள் எல்லாம் மாற்றுது. அது மாத்திரம் கிடையாது, நான் போகிற இடத்துல எல்லாம் வறட்சி எல்லாம் மாற்றி திரட்சியா வருது. நான் கை வச்சா சுகம் உண்டாது. நான் உள்ள ஒரு வீட்டுக்குள்ள போனா ஆசீர்வாதம் வருது. ஏன்னா என்னுடைய பிறப்பு அப்படி. ஏன்னா அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்குது. ஹல்லேலூயா. ஓ, thank you Jesus. பாருங்க, அந்த காலத்துலலாம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்தின் ரத்தமே ரத்தத்துக்கு ரத்தம். அப்படிதான். ஒருத்தன் ஒரு கண்ணை அடிச்சுட்டானா என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தனுடைய கண்ணை அடிக்கணும். ஆனா இயேசு என்ன பண்ணாரு? ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தையும் காட்டணும். வரீங்களா? எல்லாமே மாறுது. சொல்லுங்க, எல்லாமே மாறுது. எல்லாமே மாறுது. சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப மாறிட்டேன்னு வாங்க. ஆமாங்க, நான் ரொம்ப மாறிட்டேன். மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. மாத்திட்டாரு. என்னப்பா நீ கடன்ல இருப்ப? இல்ல இல்ல, மாறிடுச்சு. நான் கடன் இல்லை, இனி கடன் கொடுப்பேன். உனக்கு எவ்வளவு வேணும் பாருங்க. அப்ப அந்த கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம் அப்படி இருந்துச்சு. ஆனா இயேசு எல்லாவற்றையும் மாட்டினாரு. இவனுக்கு உண்மையாவே என்ன நடந்திருக்கணும்னா, ஒரு ரத்தம் எங்கேயாவது சிந்தப்பட்டால் அந்த ரத்தத்துக்குரிய சாபம் ஆகணும். அதுதான் நீதி. ஆபேல் காயினை கொன்னானா இல்லையா? மாத்தி கரெக்டா, பாஸ்டர் கரெக்டா இருக்கிறாரு. காயின் ஆபேலை கொன்னான். பாஸ்டர், நான் ஒரு செக் வச்சேன், உங்கள் சபையில நீங்க மட்டும்தான் பாஸ் ஆனீங்க. யார் யாரை கொன்னாங்க?
நல்லா தெரியுமா? கம்ப்யூட்டர் லாக் பண்ண சொல்லிடலாமா? இப்ப யார் சொன்னா? காயின் ஆபேல கொன்னான். அவன் எத்தனாவது அடியில கொன்னான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா முதல் அடி அடிக்கும் போது அந்த காலத்துல கல் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு ரத்தம் கொட்டி இருக்கும். ஓகேவா? அந்த ரத்தம் வந்து பேசியிருக்கோம். ஆதியாகவும் 4:11 படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஆனால் போடுங்க நீங்க வசனம், மக்களுக்கு தெரியட்டும். நான் ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிக்க போறாங்க. சில நேரத்தில் நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்போம் நேரம் இல்லைன்னு. அவங்க ஏதோ ஒன்று சொல்றாரு போல, ஏன்னா அவங்களுக்கும் பைபிள் தெரியாதா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ பாருங்க, அப்போ ரத்தம் வரும்போது எஸ்எல்டின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, ஸ்மித் எஸ்எல்டி லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். அதில் போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னம்மா போயிட்டீங்க 4:11 ரத்தத்தின் சத்தம் இருக்கு. ஆனால் அந்த எஸ்எல்டி டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் ஆஃப் பிளட்ஸ், ரத்தங்களின் சத்தம். ஒரு ரத்தம் கிடையாது, ரத்தங்களின் சத்தம். அப்போ ஆபேல் வந்து முதல் அடி வாங்குறான். அப்ப என்ன இருக்கும்? ஒரு ரத்தம் சொல்லுங்கம்மா விழுந்திருக்கும், அப்படிதானே? ஒரு சொட்டு இருக்கும். ரெண்டாவது அடி வாங்கும் போது ஒரு ரத்தம். ஆனா எத்தனை அடி வாங்கினான்னு எனக்கு தெரியல, எத்தனாவது அடியில மரிச்சு போனான்னு தெரியல. ஒரு 19ன்னு வச்சுக்கோங்களேன், மரிச்சு போயிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு ரத்தமும் தேவனை பார்த்து என்ன பண்ணிச்சு? கதறிச்சு. அவன் ஆபேலுடைய ரத்தம் எப்படி கதறி இருக்கும்? எப்படியாவது காயின் ஆசீர்வச்சிருங்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு கதறி இருக்குமா? இல்ல தேவனே இவனை சும்மா விட்டுறாதீங்க, இவனை சும்மா விட்டுறாதீங்க கதறி இருக்கும். சோ ரத்தம் ஒருத்த சிந்தப்பட்டானா இன்னொருத்தனுக்கு கண்டிப்பா தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு வந்து ஆகணும். இயேசுனுடைய சரீரம் பிக்கப்பட்டது. அப்போ ஜாட்டையில அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது ஒவ்வொரு இதுலயும் 9, அன்னைக்கு ஒரு நாள் மீட்டிங்ல சொன்னேன், 9 அந்த நீடில்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி அடிக்கும் பொழுது அப்படியே தோலை பிக்கும் பொழுது அந்த 9 இடங்களில் இருந்து காயம் உண்டாகி அந்த 9 இடங்களில் இருந்து ரத்தம் உண்டாகும். அதை போல 39 முறை அவர் காயப்பட்டார். 39 முறை இன்டு 9 351 முறை ரத்தம் சிந்தப்பட்டது. அதுக்கப்புறம் தலையில முள்கிரீடம் வைத்தார்கள், விழாவில குத்தினார்கள், கையில காயங்கள் ஏற்பட்டனர், 2 கை காலு இப்படி ரத்தம் வந்து வந்து கிட்டத்தட்ட சொல்றாங்க 360 இடங்களில் இருந்து அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் சிந்தப்பட்டது மாத்திரம் கிடையாது பாருங்க, அந்த ரத்தம் ஒவ்வொரு சொட்டும் ஒன்னு பேசிச்சான். அது வந்து என்ன பேசிச்சு தெரியுமா? பெட்டர் திங்ஸ். ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மேன்மையான காரியங்களை பேசிச்சு. இவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா இருக்கணும், இவன் குடும்பம் நல்லா இருக்கணும், இவன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இவன் ஆசீர்வதிக்கப்படணும்னு. ஒரு ரத்தம் பல ரத்தங்கள் நீங்கள் சபிக்கப்படணும் பேசுகிற வேளையில உங்களால் மரித்த கிறிஸ்து, உங்களால் அடிக்கப்பட்ட கிறிஸ்து, நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அந்த ஒவ்வொரு ரத்த துளிகளும் 360 முறை, அதாவது யூத கேலண்டர்ல ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு துளியும் உனக்காக நன்மையை பேசிக்கொண்டு இருக்கிறது. ஓ thank you Jesus. 360 முறை பேசுது. இந்த டைரக்ஷன் பாத்தீங்கன்னா 360 டிகிரின்னு வாங்க. அப்படின்னா என்ன? எல்லா இடத்தையும் பார்க்கலாம். அந்த ரத்தத்தின் வல்லமையினால நீ எங்கெங்கெல்லாம் பார்க்கறியோ, ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ பார்க்கிற இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நீங்க பார்க்கிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய போகுது, தேவனுடைய மகிமை ஆளுகை செய்ய போகிறது, தேவனுடைய பராமரிப்பு உருவாக போகிறது, மாற்றங்கள் நடக்க போகிறது. ஏன்னா அந்த ரத்தம் வேலை செய்யுது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படி போயிட்டு இருக்கு. அந்த சிகப்பு நூல் ஆயிடுச்சு. அப்புறம் ஈசோப்பு, அதை வேகமா பார்ப்போம் பாருங்க. அந்த ஈசோப்பு வந்து என்னன்னா, அதை ஆவியானவருக்கு நீங்கள் அடையாளப்படுத்தலாம். ஈசோப்பை வைத்து பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த மரபணு சார்ந்த நோய்களுக்கு அவங்க ஏதாவது இது பண்ணுவாங்க, அந்த அணுக்கள், அதாவது செல் டிசீஸ், அதுக்கு மருந்தா யூஸ் பண்றாங்களாம். இப்போ கேன்சர் என்னது, அது ஒரு செல் டிசீஸ். அந்த மாதிரி நோய்கள் எதெல்லாம் அணுக்கள் சம்பந்தப்பட்ட நோய்களோ அதுல என்ன பண்றாங்க, ஈசோப்பை போடுறாங்க. இதுல என்ன சொல்றாரு, அதை போடுன்றாரு. இந்த ஈசோப்பு என்ன பண்ணுமா, அந்த மக்கரான செல்களை மாற்றி புதிய செல்களை உருவாக்குமா. இந்த பழைய செல்லை மாத்திட்டு அப்படியே அது எப்படி முதல்ல இருந்துச்சோ அதே மாதிரி மாற்றுமா. அப்போ இந்த ஈசோப்பை போடும் பொழுது ஒரு காரியம் சரியில்லைன்னா அது எந்த நிலைமைக்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த நிலைமைக்கே இந்த ஈசோப்பு மாற்றுகிறது. இதை இப்படி சொல்லலாமா, நீங்க எதனால் ஆதியிலே கர்த்தர் உங்களை உண்டாக்கினாரோ, ஆதாமின் பாவம் வந்தது, அதற்கு முந்தின ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டானோ அந்த பூர்வ நிலையில கிறிஸ்து எப்படி புதிய ஆதாமாய் உண்டாக்கப்பட்டாரோ அதே நிலைமையில நீங்களும் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மரபணு மாற்றப்பட்டிருக்கிறது. இனி சாதாரண டிஎன்ஏ கிடையாது, டிவைன் நேச்சர் ஆஃப் காட். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு டிஎன்ஏ மாத்திட்டாங்க, டிஎன்ஏ மாத்திட்டாங்க. டிவைன் நேச்சர் ஆஃப் காட் தான் உங்ககிட்ட இருக்கு. ஆமென். டிவைன் நேச்சர் ஆஃப் ஆல்மைட்டின்னு சொல்லலாமா, டிஎன்ஏ, டிவைன் நேச்சர் ஆஃப் ஆல்மைட்டி. எல்லாம் சொல்லுவாங்க உங்களுடைய டிஎன்ஏல அப்படி இருக்கிறனால அப்படி இருக்குன்னு. இனிமே அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு இப்ப இருக்கிறது டிவைன் நேச்சர் ஆஃப் ஆல்மைட்டி. ஆல்மைட்டி, ஆல்மைட்டி. இந்த ஈசோப்பினால என்னை கழுவுன்னு தாவீது சொல்றாப்ல. பாவம் செஞ்சுட்டு இது பண்ணவன, வீழ்ச்சிக்குள்ள போனவன ஈசோப்பினால கழுவுன்னு. ஆனா கடவுள் அவனை கழுவுறது மாத்திரம் கிடையாது, அவன் இருந்த அதே ராஜரீக ஸ்தானத்திலே திரும்பவும் உட்கார வைத்தார். அதை மாத்திரம் பண்ணல, தாவீதின் அந்த ராஜரீகம் என்றும் முடிவதில்லைன்னு சொன்னார். ராஜரீகம், தாவீதினுடைய ராஜரீகம், அதுலதான் யார் வந்தா, இயேசு வந்தார். தாவீதுடைய ராஜரீகம் முடியல, ஏன்னா தாவீதின் குமாரனாகிய இயேசு வந்தபடினால அந்த ராஜரீகம் இன்னும் தொடர்கிறது. உங்களுடைய அணுக்கள் மாத்திரம் மாற்றப்படல, அதுல ஒரு ஆளுமை தன்மையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அந்த இயேசுனுடைய ரத்தத்தில் வந்த நீங்கள் பாக்கியவான்கள். மாற்றப்படுகிறது, எல்லாமே மாற்றப்படுகிறது. ஆவியானவர் கழுவுகிறார். அதனாலதான் இந்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த சிலுவையின் வெற்றியில ஆவியானவரின் பங்கு மிக மிக அதிகமா இருக்கிறது. பாருங்க, இந்த பறவைய எல்லாம் பண்ணி கொண்டு எல்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுல இன்னொரு பறவை என்ன பண்றாங்க, மண்பாண்டத்துக்குள்ள உள்ள வச்சுட்டு அதை பறக்க விடுறாங்க. அது எப்படி புதிய பறவையாய் பறந்ததோ அதே போல எல்லாம் பழையவைகள் எல்லாம் மரித்தது, புதியவைகள் உண்டானது. அவனுக்கு அந்த பறவையை பார்க்கும்போது தெரியும், இந்த பறவை எப்படி ஆனந்தமா விடுதலையோட பறக்குது, அதே மாதிரிதான் என்னுடைய விடுதலை நாயகன் என்னை விடுவித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்ப பழைய பறவை கிடையாது, நான் மரித்து போனவன் அல்ல, உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறேன், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு உட்கார செய்திருக்கிறார். பாருங்க, எபேசியர்ல 2-3 வசனம் அழகா நான் வாசிக்கலான் இருக்கேன். வேகமா எடுப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம், சாரி 1 தான், எபேசியர் 1:19 வாசிங்க போறங்க. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். இதை உங்களுக்கு நான் புரியுற மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு பைபிள்ல, தெரியுமா?
இங்கிலீஷ் பைபிள்லாம் பார்ப்பீங்களா, ரெஃபரன்ஸ்க்கு தமிழ்லேயே நிறைய புது மொழிபெயர்ப்பு நிறையா இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், அப்போ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அது விளங்கத்தக்கதாய் இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் கேட்டீங்க, அந்த வசனத்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரில, வாசிக்கும் போது பார்த்தாலே தெரியுது. சரி, இது பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. I pray that the Father of glory, நான் ஜெபிக்கிறேன் மகிமையின் பிதா, the God of our Lord Jesus Christ, நம் கர்த்தராகிய இயேசுனுடைய தகப்பன் பிதாவாகிய தேவன், would impart you to riches of the spirit of wisdom and the spirit of revelation to know him through deepening intimacy with him. இது 17வது வசனம். நான் அப்படியே கீழே வரேன். 19. I pray that you will continually experience. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக, நீங்க ஒரு அனுபவத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள போறீங்க. continually experience. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? the immeasurable greatness of God's power made available to you through faith. என்ன சொல்லுதுன்னா, immeasurable greatness, நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியத்தை அவருடைய வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். It's available to you through faith. அப்ப இதை சொல்றாரு, இது அவைலபிளா இருக்குன்றாரு. என்ன சொன்னாரு இது வரைக்கும்? நான் என்ன சொல்றேன், அவர் என்ன ஜெபம் பண்றாரு, நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, பவுல் எப்படி ஜெபிக்கிறாருன்னு பாத்தீங்களா? ஆனா பவுலோட ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. I pray that you will continually experience the immeasurable greatness. அப்படின்னா என்ன சொல்றாரு, தொடர்ந்து நீங்கள் ஒரு பிரமிக்கத்தக்க மேலான கர்த்தருடைய வல்லமையை, உங்களுக்கு இருக்கிற வல்லமையை நீங்கள் பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, then you will live then your lives will be an advertisement of this immense power as it worked through. This is the mighty power that was released when God raised Christ from the dead and exalted him to the places of highest honor and supreme authority in the heavenly realm. Hallelujah. என்ன சொல்றாருன்னா, புரியுற மாதிரி சொல்றேன், மரித்த கிறிஸ்துவை எழுப்பின, உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது யார் மூலமாய் வருகிறது? ஆவியானவரின் மூலமாய். மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமை, மேலான வல்லமை, மகிமையான வல்லமை, தடுக்க முடியாத வல்லமை, எதிர்க்க முடியாத வல்லமை, உடைக்கும் எல்லாவற்றையும் உடைக்கும் வல்லமை, எல்லாவற்றையும் உருவாக்குகிற வல்லமை, எல்லாவற்றையும் புதுப்பிக்கிற வல்லமை, எல்லாவற்றையும் மேல்மைப்படுத்துகிற வல்லமை, தாழ்மையில் இருக்கிறவனை பிரபுக்களோடு உட்கார செய்கிற வல்லமை, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற வல்லமை, அந்த மேலான வல்லமை, அக்கினியின் வல்லமை, அபிஷேக வல்லமை, அந்த உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசுவினுடைய வல்லமை உங்ககிட்ட இருக்குங்க. நீங்க ஏதோ ஒரு ஆராதனைக்கு வரல, உயிர் தெழுந்த தேவனை கனப்படுத்துகிற ஆராதனை, அந்த அபிஷேகத்துல இணைக்கப்பட்ட ஆராதனை இதுங்க. அப்ப ஆவியானவர் ரொம்ப முக்கியம். சிலுவையில் ரட்சிப்போடு முடிகிறது கிடையாது உங்களுடைய வாழ்வு. உங்களுடைய வாழ்வு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா, அந்த ஈசோப்பு எப்படி கழுவினதோ அதை போல நீங்க ஆவியானவரின் அபிஷேகத்துல கழுவ பண்ணும்.